பாஸ், ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலேருந்தே மார்க்கெட் ஹை வாலட்டிலாக இருந்தது. போத் சைடு மூவ்மெண்ட் இருந்துச்சு. 25,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த லெவலையே மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துட்டு 25,000க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. முடிவில் 25,019 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நிஃப்டி 25,064 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்போ 25,050 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், நம்ம காலையிலேருந்தே மார்க்கெட் ஹை வாலட்டிலாக இருந்தது. லிமிட்ஸ்க்கு அப்புறம் 2 லைனுமே 0க்கு மேலே வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணணும், பொசிஷன் எடுக்க கூடாது. கால்ஸ்ல என்ட்ரி வந்தது 200 இருந்து 215 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. அங்கிருந்து அதுக்கப்புறம் புட் சைட்ல நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது. புட் சைட்லயும் பாத்தீங்கன்னா 200 இருந்து மேல 225 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. இதுல 10% அளவுக்கு தான் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் வாலட்டைலா மாறிடுச்சு. எப்பவுமே வாலட்டைலான சமயத்தில் ஸ்டாப் லாஸ் அதிகம் வைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் அவாய்ட் பண்றது நல்லது. மண்டே மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் எம்எஸ்வி செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், போத் சைட் பையிங் இருக்கு. கால் ஆப்ஷன் சைட்லையும் ஹெவியாக பையிங் இருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடும் ஹெவியாக பையிங் இருக்கு. இப்போ நேற்று மெயின்டைன் பண்ண மாதிரி இன்னைக்கும் இம்பார்ட்டன்ட் லெவலாக 25,000 மெயின்டைனாக இருக்கு. 25,000 கால் ஆப்ஷன்லையும் ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. 25,000 புட் ஆப்ஷன்லையும் ஹியூஜா பையிங் இருக்கு. நேற்று சொன்ன மாதிரி 25,000 அப்படிங்கிறது இன்னைக்கும் மெயின்டைனாக இருக்கு. எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கால் சைலும் 25,000 பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைலையும் 25,000 ஹியூஜா பையிங் இருக்கு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து சண்டே வரைக்கும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியா தரப்புல இருந்து எந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாதனால சிச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மண்டே ஒரு ஹை ஆசிலேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சிச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ஓபன் ஆகிட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்எஃப் ஃபுல் கன்ஃபர்ம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.